ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரவா தோசையோட ரெசிபி பார்க்க போகிறோம். ரவா தோசை சுடுறது ரொம்ப ஈஸி. மற்ற தோசை மாதிரி மாவு ஊற வச்சு வெயிட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. உடனே மிக்ஸ் பண்ணி நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஒரு கப் அளவு ரவா மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப் அரிசி மாவு, அரை கப் கோதுமை மாவு, இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது இந்த பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். இப்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் கருப்பு மிளகும் சின்ன சீரகமும் எடுத்திருக்கேன். இது வந்து தேவையான அளவுக்கு எடுத்து இந்த மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அந்த கட்டியெல்லாம் போகிற வரைக்கும் மாவை கரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நான் கட்டி இல்லாமல் கரைச்சிட்டேன். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரவைக்கு வந்து நிறைய தண்ணி ஊற்றி தான் நம்ம சுட முடியும். இப்போ ஒரு விஸ்கால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா இதெல்லாம் இந்த மாவோடு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்க போகிறேன். இப்போ இந்த விஸ்கால நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ரவை தோசைக்கு பார்த்தீங்கன்னா மாவு இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும். அப்போ தான் ரவை தோசை வந்து நல்லா வரும். ஸோ மாவு வந்து கட்டியாக கரைக்காதீங்க, இந்த மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கணும். இப்போ நான் ரவை தோசை சுடுறதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். பேன் நல்லா சூடேறினதும் நம்ம வந்து மாவை வந்து இந்த மாதிரி தூக்கி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த ரவா தோசையை உங்ககிட்ட இருக்கிற அந்த தோசைக்கல் இருக்கும் இல்லையா, கருப்பு கலர் இரும்புக்கல், நீங்கள் அதில் கூட வந்து இந்த தோசையை ஊற்றலாம். நல்ல ருசியாக முறுமுறுப்பாக இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட அது இல்லைனாக்கா இந்த நான்ஸ்டிக் பேன் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ரவா தோசை பார்த்தீங்கன்னா வேகிறதுக்கு 1 to 2 minutes, 1லேருந்து 2 நிமிஷம் ஆகும். இந்த ரவா தோசை மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும் வேகிறதுக்கு. வெந்ததும் இந்த மாதிரி கிறிஸ்பியாக ப்ரௌன் கலர் ஆனதும் தான் நம்ம வந்து இந்த தோசையை எடுக்க முடியும். ஸோ இதை திருப்பி போட தேவையில்லை, நம்ம இப்படியே எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நீங்கள் நெக்ஸ்ட் தோசை ஊற்றும் போது இன்னொரு வாட்டி நல்லா கலக்கிட்டு தான் நீங்கள் ஊற்றணும். ஏன்னா அந்த ரவையெல்லாம் கீழே போய் தேங்கிரும். ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கல்லில் ஊற்றுங்க. அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரவை தோசைக்கான மாவு வந்து சீக்கிரமாக கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ஒருவேளை அப்படி கெட்டியாகிடுச்சுன்னா நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் எடுத்த இந்த ஒரு கப் அளவு ரவை மாவுக்கு வந்து எவ்வளோ தோசை வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 10 தோசை வந்துச்சு ரவை தோசை. இப்போ நான் இதோட எடுக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் திருப்பியும் போட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஒரு பக்கம் வெந்தால் போதும்னாக்கா நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க இன்றைக்கான ரவை தோசைக்கான ரெசிபி. இப்போ மீதி இருக்கிற மாவு வந்து இதே மாதிரி நான் எல்லாமே தோசை ஊற்றி எடுத்துக்க போகிறேன். இந்த ரவை தோசை பார்த்தீங்கன்னா சட்னி, கோழிக்கறி, மீன் கறி, சாம்பார் இப்படி வந்து மோஸ்ட்லி எல்லா கறி கூடயும் வந்து சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரவை தோசை வந்து நீங்கள் டின்னருக்கும் செஞ்சு சாப்பிடலாம், பிரேக்ஃபாஸ்ட்க்கும் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி. நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் உடனே நம்ம வந்து செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ இந்த ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்ஸில் உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.